ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து சிந்தாமணி சிக்கன் தான் செய்ய போகிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் ரசம் வச்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததால் சரி ஓகே சிந்தாமணி சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வந்தோம். சிந்தாமணி சிக்கன் வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ். இன்க்ரீடியன்ட் வந்து அதிகமாக தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வந்து விதையில்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 10 காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், சீரகம், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணி தேவையில்ல, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும், அதிலே வந்து சிக்கன் சூப்பராக வெந்துடும். அதை கொஞ்சம் நல்லா மூடிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வேக விடுங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் எப்பவுமே சிக்கன் செஞ்சேன்னா ஒரு 2-3 பீஸ் உள்ள ஆயில் போட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சிந்தாமணி சிக்கன் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ரசத்தோடு வச்சு சாப்பிடவே காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.